இந்த வீடியோல நான் கிரெடிட் கார்ட்ஸை பிரேக் பண்றது நீங்க வந்து பார்த்துருக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டை பிரேக் பண்றதுக்கு எனக்கு ஒரு 5 ரீசன்ஸ் இருக்கு. ஸோ நான் பண்ண தவறுகள்னால எனக்கு பயங்கரமா ஹேட்டட் ஆயிடுச்சு கிரெடிட் கார்டு மேல. ஸோ இந்த வீடியோல அந்த 5 ரீசன்ஸ் என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் சொல்ல விரும்புறேன். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸா இருக்கும். ஸோ நான் சொல்ற நிறைய உடன்பாடுகள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்க போற டிசிஷனுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ஸோ ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிற எத்தனை பேர் மாதிரி நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா த வாய்ட். எஸ், நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுனால என் லைஃப்ல ஏதோ ஒரு வாய்டு கிரியேட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு வாய்ட்னா சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு லிக்விட் கேஷ்னா என்ன, கிரெடிட் கேஷ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லிக்விட் கேஷ்னா ஒன்றும் கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க செலவு பண்ணா உங்க யாரும் கேட்க போறது இல்லை, நீங்க சேர்த்து வச்சு யாரும் கேட்க போறது இல்லை. லிட்டரலி யூ ஆர் த பாஸ் ஃபார் யுவர் மணி. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் கேஷ்னா பேங்க் உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கடன் கொடுக்கும். அந்த கடன் நீங்க யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்தணும். இதுதான் வந்து கிரெடிட் கேஷ். ஓகேங்களா? இப்போ நீங்க சம்பாதிக்கிற சம்பளம் வந்துட்டு 10,000 வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க கிரெடிட் கார்டு லிமிட் 5,000 வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சோ இப்போ உங்ககிட்ட லிக்விட் கேஷா 10,000 ரூபாய் இருக்கு, கிரெடிட் கேஷா ஒரு 5,000 ரூபாய் இருக்கு, ஒரு விர்ச்சுவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியோ இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ தேவை வருது அப்படின்னா உங்க மைண்ட்ல என்னன்னு ஃபார்ம் ஆகுது? பேசிக்கலி என் மைண்ட்ல இதான் ஃபார்ம் ஆச்சுன்னா எங்க 15,000 ரூபாய் இருக்கு அந்த விர்ச்சுவல் அமௌண்ட் சேர்த்துன்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் என் மைண்ட்ல வந்து அந்த 5,000 ரூபாய் ஏன் பணம் இல்லை, அது வந்து கடன் அப்படின்னு தெரியல. இன்னொன்னு, கிரெடிட் கார்டோட தமிழாக்கம் வந்து கடன் அட்டை. சரிங்களா? ஸோ அந்த கடன் தான் கொடுக்குதுன்ற மைண்ட் செட் எனக்குள்ள இல்லை. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா அந்த 15,000 ரூபாய் லாவிஷா வந்து செலவு பண்றேன். ஸோ செலவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு 10,000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகுது தெரியுமா என் சம்பளமா. அதுல இருந்து ஒரு பகுதியான 5,000 ரூபாவை நான் கிரெடிட் கார்டை பே பண்றதுக்கு யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ மேட்டர் சால்வ் நினைக்கலாம், பட் அங்கதான் ட்விஸ்ட். ஸோ இது நடக்குது அப்படின்னா ஸோ எனக்கு ஒரு வருஷம் ஹைக்கே கிடையாது. ஸோ நான் வர 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் அடைச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு 10,000 ரூபாய்க்கு செலவு இருக்கு அந்த மாசம். ஓகேங்களா? ஏன்னா என்னோட சம்பளத்தை வச்சு தான் லைஃப் டிசைன் பண்ணிருப்பேன். ஸோ திடீர்னு 15,000 ரூபாய் அந்த காசு எடுத்து நான் இதுல போடுவேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வாய்ட் கிரியேட் ஆகுது, ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அந்த எம்டி ஸ்பேஸ்ல ஒரு உண்டியல் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த உண்டியல்ல 5,000 ரூபாய் நான் போட்டே இருக்கேன், பட் எந்த கிடையாது, அது பேங்கோட காசு. ஸோ இதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாகுது. நான் எப்போ காசு வாங்கினாலும் நான் திருப்பி பேங்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இல்லை எனக்கு எந்த லாபமும் இல்லை. ஸோ அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிரெடிட் கார்டை கம்ப்ளீட்டா வந்து உடச்சு தள்ளிட்டேன். ஏன்னா நான் இப்போதான் வந்து ஒர்க்கிங் போயிருக்கேன், ஒரு 3 இயர்ஸா தான் ஒர்க்கிங் போறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஹேவியரோ கல்ச்சரோ கிடையாது. பட் தப்புன்னு நான் சொல்ல, பட் எனக்கு இன்னமும் இது சூட் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து கிரெடிட் கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டேன். ரெண்டாவது ரீசன் என்ன பாத்தீங்க அப்படின்னா மென்டல் மித். எஸ், மென்டலி எனக்கு ஒரு மித் வந்து கிரியேட் ஆகுது. அந்த மித் வந்து ஒரு பிளஷரா வந்து என் மைண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பிளஷர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னதான் என்கிட்ட வந்து லிக்விட் கேஷ் இருந்தாலும் நான் இந்த கிரெடிட் கேஷ் தான் வந்து அதிகமா செலவு பண்ண யோசிக்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு. நீங்க எந்த ஒரு கடைக்கு போனாலும் சரி, இல்ல நீங்க எந்த ஒரு அமேசான், பிளிப்கார்ட், எந்த ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் போனாலும் சரி, கிரெடிட் கார்டுக்கு கூவி வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மள வந்து எப்படியாவது கிரெடிட் கார்டு வாங்க வைக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு இஎம்ஐ கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி பேங்க் ஆஃபீஸர் அழுத்தறதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு மனசுக்குள்ள என்னமோ இது ஒரு ட்ராப்பா தோணுது. பட் இது நல்லா யூஸ் பண்றவங்க யூஸ் பண்றாங்க. பட் எனக்கு இந்த மென்டாலிட்டி வந்து பெருசா செட் ஆகல. மறுபடியும் சொன்ன மாதிரி தான் என்கிட்ட எவ்வளவுதான் லிக்விட் கேஷ் இருந்தாலும் நான் இந்த விர்ச்சுவல் கேஷ் செலவு பண்ணவே ஆசைப்படுறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு ப்ரெஷர் தருது. இந்த லிக்விட் கேஷ் என்கிட்ட இருந்த அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து யூஸ் ஆகும். நான் என்ன பண்றேன், இதை செலவு பண்றேன்னு சொல்லிட்டு. பட் மந்த் எண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா நான் இந்த கடன் அடைக்கிறதுக்கு என் சம்பளத்தை மொத்தமா தான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஃபால்ஸ் பிளஷரை வந்து கிரியேட் ஆகுது. பட் எனக்கு ஹாப்பியாகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு ஒரு முட்டாளான மைண்ட் செட்டா எனக்கு தோணுது. ஸோ நான் கிரெடிட் கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டேன். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவர் ஸ்பெண்டிங். எஸ், நான் கொஞ்சம் ஓவரா ஸ்பெண்ட் பண்றணும் அப்படின்னு தோணுது. நான் என் கிரெடிட் கார்டோட மொத்த லிமிட், அதாவது உங்க கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிமிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது 40,000 இருக்கலாம், 1 lakh இருக்கலாம், 1 crore இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் வெல்த் யூ ஹேவ், ஹவு மச் சிபில் ஸ்கோர் யூ ஹேவ், உங்களுக்கு வந்து அது கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த லிமிட் வரைக்கும் நான் போகல. என்னோட சம்பளத்தோட லிமிட் வரைக்கும் ஃபுல்லாவே நான் வந்துட்டு செலவு பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சம்பளம் வந்து 30,000 வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த 30,000 ரூபாவை அப்படியே கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிட்டு அடுத்த மாசம் நான் அதை வந்துட்டு அதிலே பே பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னா என்னோட தேவையை விட நான் அதிகமா ஸ்பெண்ட் பண்றணும், இதை ஸ்பெண்ட் பண்றது கண்ணுக்கு தெரியாம போதோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கில்ட் ஃபீலிங் எனக்கு வருது. ஸோ இதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேவிங்ஸ் ஒண்ணுனே வந்துட்டு இல்லாம போயிடுது. ஒரு லைஃப்ல நம்ம ரன் பண்ணணும், ஃபினான்ஷியலி ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 விஷயங்கள் தேவை. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ், இன்னொன்று பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், மூணாவது பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லிக்விட் கேஷ்ன்றது கையில வேணும். ஸோ அதுதான் ஷேர் மார்க்கெட்ல வந்து நம்மளால ஒரு நல்ல முறையில் ஒரு ஷேர் வாங்க முடியும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை செலவு பண்ணி வாங்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கம்பெனி மேல நம்ம முதலீடு போடுறோம், அது நமக்கு திருப்பி தருது. ஸோ நம்ம கிட்ட அதுக்கு லிக்விட் கேஷ் தேவையே தவிர இந்த கிரெடிட் கேஷ் பெருசாக தேவை கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ட்ராப் அமையும். ஏன்னா அது எம்எஃப் பேலன்ஸ் இருக்கு. நான் லேட்டரான வீடியோவில் சொல்றது என்னன்னு. ஓகேங்களா? சோ வந்து நம்பர் 1 எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தடங்களா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். நான் செலவு பண்ற காசு இருக்கு தெரியுமா, அது வந்து அதிகமா செலவு பண்றதுனால என்னால சேவ் பண்ண முடியல. அதான் மூணாவது பாயிண்ட் கூட, என்னால சேவ் பண்ண முடியல. சோ நம்ம லிக்விட் கேஷ் இருந்தாதான் நெக்ஸ்ட் வந்து சேவ் ஆகும்.
இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்கு அப்படின்னா அடுத்த மாசமும் என் பேங்க் அக்கௌண்ட் 10,000 ரூபா இருக்கும். கூட அது ₹1 ஆட் ஆனா கூட அது 10,001 இருக்குமே தவிர கம்மியாகாது. ஆனா இதுவே நான் கிரெடிட்ல செலவு பண்றதுனால நான் அடுத்த மாசம் சம்பளம் வந்து அந்த 10,000 ரூபா அடைச்சிடுறேன். ஆனா நெக்ஸ்ட் மந்த் செலவே பண்ணலனாலும் அந்த 10,000 ரூபா தான் இருக்க போது, நான் அது கடன் அட்டேன். சரிங்களா? ஸோ என் மைண்டுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு கடனா இல்லாம பிளஷரா வந்து இருக்கு. நீங்க யோசிக்கலாம், யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு கிரெடிட் கார்டை பத்தி நல்லா சொல்லிருக்கேன்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு. நானும் நல்ல மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். பட் நான் இந்த வீடியோ என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்றத ஷேர் பண்ணேன். சரிங்களா? ஸோ நான் ஓவர் ஸ்பெண்டிங்கா இருக்கிறதுனால என் கிரெடிட் கார்டு வந்து பிரேக் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஃபைனல் பாத்தீங்க அப்படின்னா என் மைண்டுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. ரியலி ஐ வாண்ட் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு உண்மையாலே எனக்கு தேவையா அப்படின்னு கேள்வி வந்தப்போ எஸ் அப்படின்ற ஒரு பதில் தான் வந்துச்சு. என்னடா இவ்வளோ பாயிண்ட் சொல்லி நீ கிரெடிட் கார்டை சொல்ற அப்படின்னா என்கிட்ட இன்னும் ஒரே ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. என்கிட்ட ஒரு 4-5 கிரெடிட் கார்ட்ஸ் இருந்துச்சு. நான் மொத்தமாக இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் என்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. அதில் தான் இருக்கிறதுலே வந்து லிமிட் கம்மியாக இருக்கு. சரிங்களா? ஸோ எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. நம்ம வாழ்றதுக்கு ஒரு காலம் இருக்கு, தாழ்றதுக்கு ஒரு காலம் இருக்கு, நம்ம ரிச்சா இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, பூரா இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஸோ நிறைய இருக்கிறதுனால ஒரு அவசர தேவைக்காக நான் ஒரு கார்டு எடுத்துக்கிட்டேன். பட் எனக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா 99.9% அதை நான் எடுக்க மாட்டேன். மீது 1% எனி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஆர் எனி புத்திசாலித்தனமான சிச்சுவேஷன்ல, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் வருது, எனக்கு முக்கியமான பொருள் தேவை, அந்த ஆஃபர்ஸ் என் கையை கடிக்கல அப்படின்னா மட்டுமே அதை யூஸ் பண்ண போறேனே தவிர மற்றபடி தேவையில்லாம இந்த சோ கால்டு இந்த சிபில் ஸ்கோர் ஏற்றுறதுக்காகவோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக மட்டுமே யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு கடன் ஒன்று கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ரிச் ஆகல, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகல. ஸோ என்னோட லைஃப்ல அதுதான். சரிங்களா? ஸோ அதனால நான் ஒரு கிரெடிட் கார்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அது சர்டன் அமௌண்ட் ஆஃப் லிமிட் இருக்கு, அது வரைக்கும் நான் செலவு பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிரெடிட் கார்டு மேலே நான் பண்ண தப்புலாம். பட் நான் இதையும் புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ கிரெடிட் கார்டை எப்படி புத்திசாலித்தனமா யூஸ் பண்றது, ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு என்னோட லைஃப்ல கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்றேன். பட் 50-50 தான். நான் கண்டிப்பா அதை பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா எனக்கு இன்னமும் கிரெடிட் கார்டை பத்தி எஜுகேட் பண்றதும் ஒரு தப்பான இன்ஃபுளுன்ஸா போயிடுமோ அப்படின்னு பயமா இருக்கு. பட் ஸ்டில் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் சொல்லுவாங்க. ஸோ கத்துக்கிறது நல்லது தான். ஸோ நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுவும் ஒரு எஜுகேஷன் பர்பஸாக நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் என் மனசாட்சி பிரகாரம் நான் கிரெடிட் கார்டை இப்படி தான் யூஸ் பண்ணேன், நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன் அப்படின்னு கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். நான் கரெக்டும் பண்ணியிருக்கேன். பட் நான் லேட்டராக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும், கொஞ்சம் வெல்த் கிரியேஷன் வேணும், பணம் பற்றி கொஞ்சம் நாலேஜ் வேணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கான சேனலாக இருக்கும், கொஞ்சம் உருப்புற சேனலாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்களும் உறுப்பு நினைச்சீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு உறுப்பு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. We meet in next video. Bye bye.